அண்மை செய்தி அஜித் குமாரின் 64வது படம் குறித்த அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் படத்தின் பெயர் டேர் டெவில் என்ற அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அஜித் குமார் நடிக்கும் டேர் டெவில் திரைப்படத்தின் அறிவிப்புகள் அப்டேட் ஆனது வெளியாகியுள்ளது. நடிகர் அஜித் குமாரின் 64வது படத்தின் அப்டேட் ஆனது தற்பொழுது வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் படத்தின் பெயர் டேர் டெவில் என்ற அறிவிப்புகளானது வெளியிடப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நடிகர் அஜித் குமார் நடிக்கும் டேர் டெவில் படத்திற்கு அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் அஜித் குமாரின் அடுத்த படமான டேர் டெவில் படத்தின் அறிவிப்புகளானது வெளியிடப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக தற்பொழுது பார்த்து வருகிறோம். நடிகர் அஜித் குமாரின் 64வது படத்தின் அப்டேட் ஆனது வெளியாகியுள்ளது. இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் அனிருத்தை நியமித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் படத்தின் பெயர் டேர் டெவில் என்ற அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் அஜித் குமார் நடிக்கும் டேர் டெவில் படத்திற்கு அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜித் குமாரின் அடுத்த படம் குறித்த அப்டேட்டுகளானது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த படத்தின் பெயர் டேர் டெவில் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் அஜித் குமாரின் டேர் டெவில் படத்தை அவரது மனைவி ஷாலினி தயாரிக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் அஜித் குமாரின் டேர் டெவில் படத்தை அவரது மனைவி ஷாலினி தயாரிக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த அப்டேட் குறித்த மேலும் விவரங்களுடன் செய்தியாளர் பரத் இணைப்பில் உள்ளார். பரத், வணக்கம். தற்பொழுது நடிகர் அஜித் குமாரின் 64வது படத்தின் அப்டேட் ஆனது வெளியிடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள், இது அஜித் ரசிகர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி அளித்திருக்கிறது? அதாவது மிகப்பெரிய மகிழ்ச்சின்னு சொல்லணும். குட் பேட் அக்லிக்கு அப்புறமா படம் பண்ண போறாரா, இல்ல சினிமா விட்டு போயிட்டாரா, ரேஸ் கோர்ஸ்லயே இருந்துட்டாரா, ரேஸ் காருன்னு போயிட்டாரான்ற நேரத்துல இன்னைக்கு அஜித் அவர்கள் அவர் சம்பந்தமா ஒரு ட்வீட் ஒண்ணு வந்திருக்கு. அதுல அவருடைய உதவியாளர் சுரேஷ் சந்திரா போட்டிருக்கிறதுல டேர் டெவில் படத்தினுடைய தலைப்பு அவங்க ஷாலினியே தயாரிக்கிறாங்க, ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அனிருத் இசை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மிகுந்த கொண்டாட்டத்தை அவங்க கொடுத்துருச்சு அப்படின்னு தான் பாக்கணும். ஏன்னா அஜித் அவர்கள் பல விஷயங்கள் பேசப்பட்டது இல்லைங்க, தொடர்ந்து ரேஸுக்கு போறாரு, அதெல்லாம் முடிச்சுட்டு வருவாருன்னு சொன்னது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வேறொரு பட கம்பெனி இருக்கு, பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்துல இன்னைக்கு இந்த அறிவிப்பு, அதுவும் ஆச்சரியம் தரக்கூடிய அறிவிப்பு என்னன்னா, பிரேவ் ஹார்ட் அப்படின்னு கம்பெனி ஷாலினி அஜித் குமாரே தயாரிக்கிறாங்கன்னு 2-3 விஷயங்கள் பேசப்படுகிறது. அஜித்துடைய சம்பளம் பெருத்து விட்டது. இன்னைக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி இல்ல, நானே பண்றேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் பேசப்படுது. பட் எதுவாக இருந்தாலும் இது வெற்றி கூட்டணி. ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் அவர்கள் குட் பேட் அக்லி அந்த படம் முடிச்சதற்கு பின்பாக மறுபடியும் சேர்ந்திருக்கு அப்படின்னும் போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அஜித் ரசிகர்களுக்கு. ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு வருடம் கிட்ட ஆயிடுச்சு அந்த படம் என்ன பண்ண போய். குறிப்பிட்டு சொல்லணும்னா விஜய் அவர்களுடைய கடைசி படம் அதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா சூர்யா போன்றவர்கள் படம் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப தல படம் எப்போ, இதுதான் கேள்வி. ஒரு காலத்துல அப்டேட் எப்போ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தப்ப ரசிகர்கள் படம் எப்பயானு கேட்கிற அளவுக்கு சூழ்நிலை வந்த போதுதான் பல விஷயங்கள் பேசப்பட்டது. குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்று திடீர்னு இன்னைக்கு மதியம் மாலை 5:41 அப்டேட் வெளியிடப்படும் அப்படின்னு அவங்க மேலாளர் போடுறாரு. கரெக்டா 5:41 அந்த படமானது அதனுடைய விஷயம் அது சம்பந்தமா போட்டதற்கு பின்பாக இப்ப சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா வைரலா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்றும் புரிஞ்சுக்கணும். வேகமாக அந்த ப்ரொடக்ஷன் நடக்க போகிறது. அந்த படமானது அடுத்த வருட முதலாக ஜனவரியில ரிலீஸுக்காக கொண்டு வருவாங்கன்ற விஷயமும் பேசப்படுகிறது. இதை தொடர்ந்து வேற விஷயம் என்ன சொன்னா, தொடர்ந்து ஒண்ணு மட்டும் இல்ல, அஜித் ரசிகர்களுக்கு 3 சர்ப்ரைஸ் காத்துக் கொண்டிருக்கிறது. மிக விரைவிலாக இன்னும் 2 படங்களும் அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அதாவது 3 படங்கள் அஜித் பிளான் பண்ணிருக்காரு. அதுல முதல் படமாக இந்த படம் வந்திருக்கு, பிரேவ் அந்த பிரேவ் கம்பெனி மூலமா வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இது வரைக்கும் அஜித் படங்களை ஒரு விஷயம் பார்த்திருக்கோம், படம் அறிவிக்கப்படும், சிறிது நாட்கள் கழித்து அதனுடைய தலைப்பு அறிவிக்கப்படும், ஃபர்ஸ்ட் லுக் அப்படி வரும். நீங்க எடுத்த உடனே நேரடியாக அஜித் படத்துக்கு டைட்டிலோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னும் பொழுது மிகப்பெரிய சந்தோஷத்தை தான் கொடுத்திருக்கு. ஒரு கொண்டாட்ட மனநிலை அஜித் ரசிகர்கள் மத்தியில இருக்கு. எப்ப படம்னு கேட்டவங்களுக்கு வந்துட்டு நான் தயாராயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இது அமைஞ்சிருக்கு. சமீப புகைப்படங்களும் பார்த்தோம். அஜித் தன் உடலை ட்ரிம்மாக்கி ரேஸுக்கு போயிட்டு வந்து படத்துக்கு தயாராயிட்டாருன்ற விஷயங்களையும் பார்த்திருக்கோம். இனி அடுத்த டெக்னிக்கல் குழு வந்திருக்கு. பரத், விவரங்களுக்கு நன்றி.